அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான எரிபொருள் கொடுப்பனவு. அரசு ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை, மின்சார கட்டுப்பாடுகள் தொடர்பில் வெளியான தகவல். அரிசி இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மட்டக்களப்பை உலுக்கிய சம்பவம். நாளைய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பாடசாலையில் மாணவர்களை சேர்ப்பது தொடர்பில் புதிய சுற்று நிருபம். எம்பிக்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். மண்டைதீவு புதைகுழி வழக்கில் திடீர் திருப்பம். அதிகரிக்கும் விலைகள் தொடர்பான அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சீன பிரஜை கைது. தொடர்வன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை 2026 மார்ச் 1 நிலவிய எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் கூட்டத்தில் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி ஏனைய அனைத்து கொடுப்பனவுகளையும் மறு அறிவித்தல் வரை அதே விகிதத்தில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கடந்த கால பகுதியில் மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக இலங்கையின் எரிபொருள் விலைகளும் பலமுறை திருத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு எதிர்வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள சமய விழாக்களுக்கு மின்சார கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாது என்று அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எரிசக்தியை நிர்வகிப்பதற்காக அரசாங்கம் ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மேலும் அந்த நடவடிக்கைகளில் ஒன்றாக புதன்கிழமை அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க நிறுவனங்களுக்கான எரிசக்தி சேமிப்பு குறித்த அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளரும் சிறப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள சூழலில் வரும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெறவுள்ள சமய விழாக்களுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரங்களுக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். வெசாக் மற்றும் பொஷன் பண்டிகைகளுக்கு அரசாங்கம் மின்சாரத்தை கட்டுப்படுத்தாதென்றும் அரசாங்கம் ஆதரவை வழங்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே வரவிருக்கும் வெசாக் பண்டிகை, பொஷன் பண்டிகை, எசல பண்டிகை மற்றும் பிற மத ரீதியான திட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்றும் உலகில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிசக்தி மற்றும் நுகர்வு கோட்பாடு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை தணிக்கும் நடவடிக்கையாக அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதன்படி சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னி சம்பா உள்ளிட்ட அதே போன்ற அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதனை அடுத்து ஒரு இறக்குமதியாளர் 1040 மெட்ரிக் டன் வரை அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதி செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியன 30 ரூபாவால் அதிகரிக்கப்படுகின்றது. மின்சார கட்டண அதிகரிப்பினால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் மயக்கமடைய செய்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டு கிணறுகளில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் மூடிய நீதிமன்றில் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்படுவார்கள். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு மூடிய அறைகளுக்குள் சாட்சியான பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது முதலாவது அடையாள அணிவகுப்பில் 1, 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 2வது அடையாள அணிவகுப்பில் 3வது நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணையின் பின்னர் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் நேற்று மாலை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் அறையில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது 7வது சந்தேக நபருடன் 1வது சந்தேக நபரும் முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
இதன்போது கொக்கட்டிச்சோலை போலீசார் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக 7வது சந்தேக நபரை எதிர்வரும் 2ஆம் திகதி வரையில் கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது ஒன்றுவிட்ட நாட்களுக்கு வாகனங்களுக்கு ஒற்றை மற்றும் இரட்டை இலக்கம் கொண்ட இலக்க தகடுகளின் அடிப்படையில் பெட்ரோல் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று 31 மற்றும் நாளை 1ஆம் திகதி ஆகிய நாட்களில் ஒற்றை இலக்க எண் கொண்ட வாகனங்களுக்கு பெட்ரோல் விநியோகம் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த முறை நாளைய தினம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நாளை, அதாவது ஏப்ரல் 1 அன்று ஒற்றை மற்றும் இரட்டை எண் கொண்ட வாகனங்கள் இரண்டிற்கும் எரிபொருள் வழங்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 2 மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் ஒற்றைப்படை நாட்கள் என்பதால் நாளை இரட்டைப்படை எண் கொண்ட வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்றும் அதன் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் தரங்களை தவிர்த்து 2ஆம் தரம் முதல் 11ஆம் தரம் வகையான வகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பான புதிய சுற்று நிர்வாக அறிவுறுத்தல்களை வெளியிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைய ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கையை உரிய மட்டத்தில் பேணுவதையும் மாணவர் சேர்க்கை நடைமுறையை முறைமைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை தொடர்பாக ஏற்கனவே 2025 9/9 அன்று வெளியிடப்பட்ட 27/2025 இலக்க சுற்று நிருபத்தை நடைமுறைப்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள் எழுந்தன. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலேயே தற்போதைய புதிய அறிவுறுத்தல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளது. இதன்படி 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2, 3, 4, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தரங்களுக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான புதிய வழிகாட்டல்கள் விரைவில் கல்வி அமைச்சரால் வெளியிடப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவுகளை 2026 மார்ச் 1ஆம் திகதி நிலவிய எரிபொருள் விலைகளின் அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீச ஏனைய அனைத்து கொடுப்பனவுகளையும் மறு அறிவித்தல் வரை அதே விகிதத்தில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கடந்த கால பகுதியில் மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக இலங்கையின் எரிபொருள் விலைகளும் பலமுறை திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மண்டைதீவு படுகொலையின் வழக்கு இன்றைய தினம் ஊர்காவற்துறை நீதிமன்றில் நீதவான் அனீஃபா ரஜீவ் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் ஜூலை 28ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 90களில் இராணுவத்தின் கொலைவரியால் தீவகத்தை உலுக்கிய மனித படுகொலையின் மண்டைதீவு புதைகுழி தொடர்பான வழக்கின் விசாரணை ஊர்காவற்துறை நீதிமன்றில் நீதவான் அனீஃபா ரஜீவ் முன்னிலையில் போலீசாரின் சான்று சமர்ப்பணத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி மரியநாயகம் மற்றும் அதன் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார், வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோர் இன்றைய தினம் குறித்த வழக்கு சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த நிலையில் வழக்கின் சான்றுகளை போலீசார் நீதிபதிக்கு சமர்ப்பித்தனர். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதியன்று குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீஃபன் மரெல்டா என்பவர் மற்றும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு கடந்த 17/9/2025 அன்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது ஊர்காவற்துறை போலீசாரினால் குறித்த புதைகுழியின் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து இந்த வழக்கு யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மண்டைதீவு மனித புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறித்த வழக்கு ஜூலை 28ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் சந்தைகளில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் செயலாளர் பி. சுப்பிரமணியம் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பற்றாக்குறை ஏற்படும் என்ற அச்சத்தில் தேவையற்ற பொருட்களை பொதுமக்கள் பதுக்கி வைக்க வேண்டாம். அவ்வாறு செய்தால் சந்தைக்கு தேவையற்ற பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வெளியேறும் முனையத்தில் வைத்து சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொத்தலஹிம்புட்டு தொகையை சட்டவிரோதமாக சீனாவுக்கு கொண்டு செல்ல முயன்ற சீன பிரஜையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். உலக புகழ்பெற்ற இலங்கை தேயிலை வர்த்தக முத்திரையிடப்பட்ட பொதிகளுக்குள் இந்த சீன பிரஜை 21 கிலோகிராம் கொத்தலஹிம்புட்டுவை பொதி செய்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 46 வயதுடைய குறித்த சந்தேக நபர் இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஒரு சீன பிரஜை என தெரிய வந்துள்ளது. வனவிலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின்படி கொத்தலஹிம்புட்டு என்பது இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு செல்ல முடியாத பாதுகாக்கப்பட்ட தாவர இனமாகும். கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க புல்லுயிர் கலாசாரம் மற்றும் தேசிய மரபுரிமை பாதுகாப்பு பிரிவினர் அதிகாரிகள் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.